சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இறைவனுக்கு நன்றி. சார் உங்களோட அபிப்பிராயத்தை நம்மளோட கஸ்டமர் சொல்கிறீங்களா சார்? சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் நல்லா காலை வணக்கம் சார். எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் எல்லாமே இருக்க வாழ்த்துக்கள். நான் ஒரு நண்பர் மூலமாக சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாத அழுத்த சிகிச்சை இருக்குது, வாங்க போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி சும்மா தான் கூப்பிட்டு வந்தார். எனக்கு பேக் பெயின் எனக்கு இருந்தது, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். வாங்க அதுக்கும் மசாஜ் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டு வந்தார். சும்மா நம்ம விளையாட்டு போக்கில் தான் சரி அவர் ஏதோ பார்க்க நம்மளும் போய் பார்த்துக்குவோம், கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த ஊர் மதுரை சார். என் பேர் வீரா. நான் எதாச்சியாக சரி பார்த்த உடனே இந்த அக்கு பஞ்சர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் அது மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக தான் நான் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் பாத சிகிச்சை அந்த வைப்ரேஷன் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் இந்த இதில் போட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப எடுத்து சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் இந்த மசாஜ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த பேக் பெயின் அது கம்ப்ளீட்டாக ஒரு 3 டேஸ்லேயே சரியாயிடுச்சு. ஏன்னா அது நான் சும்மா இதுக்காண்டி சொல்லலை, உண்மையிலே எனக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப பண்ணதாக இருக்கேன் நான் அந்த பேக் பெயினால் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் நான். அது மசாஜ் பண்ணோடனே சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. அது இந்த கட்டி சொல்லுவாங்க எல்லாருமே, அது எனக்கு கொழுப்பு கட்டியும்பாங்க, அது ஒன்றும் செய்யாதும்பாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் வலி இருந்தது, தொட்டா வலிக்கும். மற்றபடி எப்போயா அவரோட பேக் பெயின் வரும், அது ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கட்டியே காணாமல் போச்சு இப்போ 3 நாளாக. அதனால் இப்போ தொடர்ந்து ஒரு 8 நாள் இல்லைங்க சார், நல்லா ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லி சார் சொன்னதுனால நான் இப்போ 5ஆவது நாள் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 3 நாள் பண்ணேன்னா எனக்கு நல்ல ரிலாக்ஸ் இருக்கும், நல்லா தெரியுது, நல்லா தூக்கம் வருது. ஏன்னா ரொம்ப எனக்கு பாதத்தில் நல்லா அந்த வெயின்லாம் நல்லா தெரியுது. இப்போ நல்லா முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த சின்ன பிள்ளைலேருந்து பித்த வெடிப்புன்னு இருக்கும். அதனால் அந்த கால் உள்ள தோல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது சார். எல்லோரும் நல்லா பலன் அடைங்க. ஈஸியான வைத்தியம், அது மருந்து இல்லாத வைத்தியம். ரெண்டாவது ரொம்ப எந்த தொந்தரவும் கிடையாது, சைடு எஃபெக்ட்லாம் வராது. சிம்பிளாக கொஞ்சம் செலவு தான். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக வரலாம் சார். நம்ம சூப்பு பற்றி சொல்லுவோம் சார். சூப்பு ரொம்ப நல்லா இருக்குது சார். சூப்பு முடக்கத்தான் சூப்புனாலே, முடக்கத்தான் அப்படின்னாலே எல்லாம் முடமாக இருக்கிறவனை எழுப்பி விடுறதாங்க முடக்கத்தான். அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பிரண்டையை பற்றி நல்லா இப்போ எல்லாமே நல்லா ஆயுர்வேதிக்காக தான் இருக்குது. அந்த சூப் சாப்பிட்டா நல்லது தான் உடம்புக்கு, அதுவும் கொடுக்குறாரு சார். அதுபோக நிறைய ஹெர்பல் சோப்பு, ஹேர் ஆயிலு எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் நம்ம ஷாப்பில் வாங்குறது கெமிக்கல் ஆட் பண்ணதை வாங்குறதுக்கு இது நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம் சார். எவ்வளோ செலவு பண்ணுறோம், மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தோம்னா எந்த செலவும் இல்லை இல்லையா, யாரும் தொந்தரவும் இல்லை இல்லையா முதல்ல. அதனால சார் நல்லது சார். சாருக்கு பாருங்கள் ஒரு 5 டேஸில் டாக்ஸின் கம்ப்ளீட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வரப்போ கொஞ்சம் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக கிடையாது. நான் ஊற்றுற ஆயில் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு இருந்துச்சுல சார், இப்போ கம்ப்ளீட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ டாக்ஸின் கிடையாது சார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10 டேஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உடம்புல இருக்க கழிவு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சூப்பர் சார். ஓகே, நன்றி சார். ஓகே.